அவங்களாச்சும் கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தாங்கன்னா இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இவங்களாச்சும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருந்தா அட்லீஸ்ட் நம்ம ஊர்லயாச்சும் இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இவங்க 2 பேரும் தான் இதுக்கு காரணம். ஆனா நம்ம ஸ்டாலின் சாரை கேட்டீங்கன்னா நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்பாரு. ஆனா அவர் வீட்டுல ஏதாவது ஒரு ரைடுனா, அவர் வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா டெல்லிக்கு பறந்து போயிட்டு வருவாரு. அதாவது அவங்களாச்சும், அது எவங்கன்னு தெரியல, அவங்க பாஜகன்னு சொன்னா வாய் வலிக்குமா, இல்ல மோடி கூப்பிட்டு ஒரு குத்து குத்திடுவாப்லையா, இல்ல சிபிஐ அதிகாரிகள் கழுத்தை நெரிச்சிருவாங்களான்னு தெரியல. இப்ப உண்மையிலேயே ஸ்டாலினுக்கும் இந்த கேஸ் விலை உயர்வுக்கு அல்லது கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனைக்கோ அல்லது பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கோ அவர் பொறுப்பாக முடியுமா? ஒரு பேசிக்கான விஷயம். ஒரு மாநில அரசால் இதை தீர்மானிக்க முடியுமா? இது எந்த அளவிற்கு விஜய் தன்னுடைய ரசிகர்களை முட்டாள்கள் அப்படின்னு நினைச்சு எதை வேணாலும் பேசலாம். ஆனா பொதுமக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் முட்டாள் இல்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது நடத்துகின்ற ஒரு ஆக்கிரமிப்பு போர், ஒரு அநீதியான போர், அந்த போர்னால இன்றைக்கு கேஸ் தட்டுப்பாடு இருக்குது. அந்த போர்ல மோடியோட நிலைப்பாடு என்ன? இந்தியாவினுடைய நீண்டகால நண்பன் ஈரான். ஈரான் பக்கம் நிக்காம அமெரிக்கனுடைய அடிமையா மோடி செயல்பட்டு இருக்கிறாரு. அமெரிக்கா சொல்லுது ஈரான்கிட்ட என்ன வாங்காத அப்படின்னு சொன்ன உடனே ட்ரம்ப் உத்தரவிட்ட உடனே ஐயா சரிங்க ஐயா நாங்க நிறுத்திடுறோங்க ஐயா, யுஎஸ் இந்தியா ட்ரேட் பண்ணிக்கலாம் வா அப்படின்னா ஐயா சரிங்க ஐயா வந்துடுறோங்க ஐயா. அப்படி ஒட்டுமொத்த நாட்டையே இந்தியாவிற்குள் அதானி அம்பானிகளுக்கு எழுதி கொடுப்பதை போல ஒட்டுமொத்த இந்தியாவை அமெரிக்கா ட்ரம்ப் கும்பலுக்கு, அமெரிக்க அதிகார வர்க்கத்திற்கு ஏத்த மாதிரி தான் இந்தியாவை எழுதி கொடுக்கின்ற வேலையை மோடி செய்யறாரு. இப்ப இன்றைக்கு வெளிப்படையா அடிமையா இருக்கிறாங்க. அதனுடைய விளைவாகத்தான் கேஸ் தட்டுப்பாடு அப்படின்றது இன்னைக்கு இந்த பிரச்சனையை சந்திக்கிறோம். சாதாரணமான மக்களுக்கு கூட இதெல்லாம் தெரிஞ்சதுதான். எதனால இந்த பிரச்சனை அப்படின்னா, அந்த போர் நடக்கும் பொழுதே நான் பெட்ரோல் பங்க பாக்குறேன், எல்லாருமே டேங்க் ஃபில் பண்றாங்க. ஆரம்பத்திலேயே நிறைய பேர் சாதாரண மிடில் கிளாஸ் ஆட்கள். ஆனா இவருக்கு அது தெரியல. ஆமா, தெரியல அப்படின்றத விட இவங்களோட அஜெண்டாவே தானே பாஜகவை காப்பாற்றுவதுதான் இவங்களோட அஜெண்டா. ஸ்டாலின் சார் நீங்க ஏதாவது ரைடு விட்டா போய் பாப்பீங்களே, அப்படி எத்தனை தடவை பார்த்தாரு? நீ பட்டியலிடு, போய் பார்த்ததை இந்த செய்திக்காக தான் பார்த்தாங்க அப்படின்னு நீ ஏதாவது வீடியோ ஆதாரம் வச்சிருக்கிறியா? இல்ல அவங்க ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துறதை பத்தி உனக்கு ஏதாவது சோர்ஸ் இருக்கா? என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. அதாவது இப்படி வெறுமனே சதி கோட்பாடுகள், வதந்திகள், அவதூறுகள் மூலமாக ஆட்சியை பிடித்து விடலாம் அப்படின்னு விஜய் சொல்றாரு.